ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்ஃபிளிக்ஸ்ல வெளியான வழிகாவல் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். கூழாங்கல் அப்படின்ற படத்துல வந்து அதே ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. கூழாங்கல் படத்தை நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிருக்கோம். லிங்க் ஐ கார்டுல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். மதுரை மத்திய சிறையில இருந்து 2 போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு கைதியை மதுரை கோர்ட்டுக்கு அந்த கைதியுடைய வழிகாவலா கொண்டு போறாங்க. அப்ப அந்த போலீஸுடைய அதிகாரிகள் எல்லாரும் பாத்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க உங்களுடைய ரிஸ்க்ல தான் கொண்டு போறீங்க, வழியில என்ன நடந்தாலுமே எங்களால எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியாது, நீங்க தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. சோ இந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸும் அந்த கைதியை கொண்டு போகும்போது அந்த ஒரு நாள்ல நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றதும், வழிகாவல போற போலீஸ் ஆபீசர்ஸ் உடைய ஒரு நாள் டியூட்டில எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத சொன்ன ஒரு படம் தான் வழிகாவல். இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன சிறை அப்படின்ற படமும் பாத்தீங்கன்னா சேம் கான்செப்ட்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கமர்ஷியலா சொல்லியிருப்பாங்க. அந்த கதையை ஜஸ்ட் அந்த ஒன் டே டியூட்டி மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த படம் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆபீசர்ஸ்க்கு என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்கு அப்படின்றது கைதிக்கு தெரியும். அதனால கைதி பாத்தீங்கன்னா அப்பர் ஹேண்ட் இருக்கிற மாதிரியும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா சேஃபா போயிட்டு வரணும், நடுவுல ஓடிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிஸ்கா முடிஞ்சிடும். இந்த படத்துல இருக்கிற டைலாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இம்ப்ரெசிவா இருந்தது. குறிப்பாக கைதி அப்படிங்கிறவன் கையில இருக்கிற தீ மாதிரி அவனை சரியா ஹேண்டில் பண்ணலாம், நம்மளே சுற்றுவோம் அப்படின்ற அந்த நிதர்சனமான உண்மையை சொல்லியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரியான டைலாக்ஸ் நிறைய இந்த படத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல அந்த கைதி பாத்தீங்கன்னா சிகரெட் வாங்க சொல்றது, சாப்பாடு வாங்கி சாப்பிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு நாள் முடியும் போது இது என்ன குழப்படா அப்படின்ற ஒரு ஃபீல் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கே வர மாதிரி வந்து இந்த படத்தை அமைச்சிருப்பாங்க. படத்துடைய டியூரேஷனே 1 hour தான், நீங்க குயிக்கா வச்சா பார்த்து முடிச்சிடலாம். படத்துல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். படத்துக்கான ப்ரொடக்ஷன் வேல்யூமே கம்மியா இருக்கு அப்படின்றது நிறைய காட்சிகள் தெரியுது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் செக்கிங் பண்ற மாதிரியான சில சீக்வன்ஸும் அபியூசிவ் லாங்குவேஜும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வழிகாவல் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.